நம்ம பண்ணையில பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஒரு யூத் கேர்ள்ஸ் ஒரு 6 பேர் பக்கமா இருக்காங்க. இவங்களுக்கு தான் நம்ம வந்து முக்கியமான மெடிசன் குடுக்க போறோம். நீங்களும் வந்து பண்ணை வச்சிருந்தாலும் சரி, இல்ல வீட்ல வளர்க்குற மாடு இருந்தாலும் சரி, உங்கள்ட்ட வந்து கிடேரி கன்னுக்குட்டி இது போல ஒரு லெவல் வந்துட்டாலும் இத கம்பல்சரி குடுத்தாகணும் இந்த மெடிசன. இது வந்து தாது உப்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கன்னுக்குட்டிங்கள வந்து அதான் கிடேரி கன்னுக்குட்டிங்கள வந்து ரொம்ப இது வந்து முக்கியமான தேவைப்பட பொருளு. இது பார்த்தீங்கன்னா, வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டாங்கன்னா ஃப்ரீயா குடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 1, 2 பாக்கெட் ஃப்ரீயா குடுப்பாங்க. அவங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து இதுங்கள யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கர்ப்பப்பை வந்து நல்லா வளரும். இப்போ வந்து செனை பிடிக்கக்கூடிய காலம். அதாவது செனை 1 வருஷம் போல ஆயிடுச்சுன்னா, நம்ம செனைக்கு வந்து விடுவோம். அப்போ வந்து செனை வந்து நிக்காம போயிடும். அப்போ வந்து டாக்டருங்க வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, தாது உப்பு குடுங்க. அப்பதான் வந்து கர்ப்பப்பை நல்லா வளர்ந்து செனை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இத தொடர்ந்து 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி குடுத்துட்டு வாங்க. நல்லா செனை பிடிக்கும் இந்த கன்னுக்குட்டிங்க. அப்பதான் நம்ம பண்ணையும் நல்லபடியா வளரும். நம்ம பண்ணையில வந்து லாபமும் எடுக்க முடியும். ஏன்னா, இந்த கன்னுக்குட்டிலாம் தான் நம்ம அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் ஃபார்முக்கு வந்து யூஸ் ஆகும். இது போல யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ட பார்க்க ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.